வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் விஜய் மற்றும் அதிமுகவில் ராஜினாமா செய்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில்தான் நீதிபதி தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு சாதகமாகவும் ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுக்கு சாதகமாகவும் தீர்ப்பு வழங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற அதிமுக கடந்த தேர்தலை விட 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். மொத்தம் 47 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அதிமுக பெற்றது. அதில் அதிமுகவின் உட்கட்சி மோதலின் காரணமாக சுமார் 6 எம்எல்ஏக்கள் தங்களது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் தெரிவித்து கூண்டோடு தாவேகாவில் இணைந்தனர். இந்த நிலையில்தான் அதிமுகவின் ஆதரவில் வெற்றியடைந்துவிட்டு பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் கட்சியில் இணைவது முற்றிலும் தவறானது என்று கூறி தாவேகாவினர்கள் குதிரை பேரம் நடத்திதான் எங்களது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினார்கள் என்பதையும் நீதிமன்றத்திடம் புகார்களையும் கொடுத்தனர். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியில் இணைந்து நாங்கள் செயல்பட விருப்பமாக எங்களுக்கு இருந்தது. பல முறை நாங்கள் அதிமுகவின் வளர்ச்சிக்கு எடப்பாடியிடம் நேரம் கேட்டோம். ஆனால் எங்களை சந்திப்பதற்கு கூட எடப்பாடி மறுத்துவிட்டார் என்று ராஜினாமா செய்த முன்னாள் எம்எல்ஏக்கள் மரகதம், குமரவேல், ஜெயக்குமார், பி. சத்யபாமா, இசக்கி சுப்பையா போன்றவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில்தான் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனிடம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர்கள் விளக்கம் கேட்டு காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் புகார்களை கொடுத்து வழக்கு பதிவு செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு ஒட்டுமொத்தமான அதிமுகவின் கட்சியை தமிழ்நாட்டில் இருந்து அகற்றுவதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் திட்டம் போட்டு வருகிறார் என்றும் அதிமுகவின் வளர்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது ஆதரவுகளை கொடுக்காத காரணத்தினால்தான் ராஜினாமா செய்தோம் என்பதை ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் தெரிவித்த போது கூட வம்பிற்காக விஜய் அவர்கள் மீது அவதூறுகளை தெரிவிக்கும் விதமாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். ஆனால் இந்த வழக்கு தற்பொழுது விசாரணையின் முடிவில் ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் எடுத்த முடிவு சரியானதுதான். அவர்கள் எந்த ஒரு குதிரை பேரத்திற்கும் ஈடுபட்டு ராஜினாமா செய்யவில்லை. அதிமுகவில் இருந்த அதிருப்தியின் காரணமாகவும் வளர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தடையாக இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாகவும் அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்ததாக தற்பொழுது நீதிபதிகள் கருத்துக்களை தெரிவித்திருப்பது ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மற்றும் முதல்வர் விஜய் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டமாகவும் பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.